2ஆம் டைம் வரேன். நான் வந்து பிஏ ஹிஸ்ட்ரி எடுத்தது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. நான் வந்து +2ஓட என்னோட படிப்பை நிப்பாட்டிட்டேன். என்னோட குடும்ப சூழ்நிலைக்காக மேரேஜ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் பிஏ டிகிரி முடித்தேன். கரஸ்ல தான் வந்து சொல்லி பண்ணேன். அது இங்கே வந்து நான் எக்ஸாம் எழுதுனேன். அதனால என்னால் அந்த ஸ்கூலை மறக்கவே முடியாது. அதுக்கடுத்து இங்கே வந்து பண்ணும்போது பார்த்தேன். 2வது என்னோட குடும்ப சூழ்நிலை அப்படிங்கிறப்ப ஃபினான்ஸில் நிறைய அடிபட்டேன். நானும் எங்கள் சார் அடிபட்டப்ப எனக்கு வந்து பியூட்டிஷியன் லைனில் ஒரு ஆர்வம் இருந்துச்சு. 2000ல் போய் படித்தேன். அப்போ எனக்கு பியூட்டி ஒரு கலையை எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு கலையை கற்றுக்கிட்டு அது மூலமாக சம்பாத்தியம் தான் கடனப்புறம் நாங்கள் அடைச்சோம். நானும் எங்கள் சார் கடினங்கள் நம்மளை ஏமாத்துறதுக்காக நம்ம யாரையும் ஏமாற்றக்கூடாது இல்லையா? அதனால அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2010ல் இருந்து நாங்கள் சென்டராக உருவாக்கினேன். நான் வந்து ஏபிஜி குட்டி சென்டராக உருவாக்கினேன். 2015ல் ஸ்ரீ கோகுலம் அறக்கட்டளைன்னு நாங்களாம் ஒரு சார் கைட் பண்ணாங்க. புதுவான ப்ராஜெக்டில் இருந்து அந்த ப்ராஜெக்டை எடுத்து நம்ம பண்ணும்போது ட்ரஸ்ட் நாட்டில் கொண்டு வாங்க நீங்கள் அப்படின்னா இன்னும் நீங்கள் நிறைய பண்ணலாம். நாங்கள் ஃபினான்ஷியல் லெவலில் எதுவுமே நம்ம என்ன பண்ணலை. ஆனால் சில அமைப்புகளை சேர்ந்துட்டு மரம் நடுறது, சார் பனைமரம் நடுறது, அதே மாதிரி அந்த தொண்டுகளுக்கு போய் சேவை பண்ணுறது, மூல வளர்ச்சி குழந்தைங்களுக்கு ஷெட்லாண்ட் இருக்கு இல்லையா, அலைன்ஸில் கும்பலம், ஏன்னா இண்டிவிஜுவலாக பண்ண முடியாது. அதனால் சேர்ந்து பண்ண ஆரம்பிச்சு துளிகள் பெண்கள் மேம்பாடு சமூகத்தில் தலைவராக முக்கியப்படுறது, பெண்களுக்கு சுயதொழிலுக்கு வந்து லோன் கொடுக்குறது, குறைந்த வட்டியில் கொடுக்குறது, அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி இந்த கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு, அது மாதிரி பிள்ளைங்களாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கும் சலுகை கட்டணத்தில் இல்லாமல் ஃப்ரீயாகவே சொல்லிக் கொடுப்பாங்க. மற்ற பெண்களுக்கு சலுகை கட்டணம் உண்டு, அதுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். நம்ம சர்டிஃபிகேட் வந்து கவர்மெண்ட்டில் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நம்ம அடிஷனல் காலேஜில் பதிஞ்சுக்கலாம். அந்தளவுக்கு நான் வாங்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி இன்னும் நிறையா பண்ணணும். என்ன பண்ணலாம்னு ஒரு குழப்பத்தில் தான் இங்கே வந்து தெரியல, என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்னு தெரியல. சரி, இங்கே வந்தால் ஒரு தீர்வு கிடைக்கும் நமக்கு, இன்னும் மேலே ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கணும். பெண்களும் புதியர்கள் தான் எனக்கு வந்து ஒரு பெரிய டார்கெட். அதே மாதிரி நம்ம பிறப்புலையும் இறப்புலையும் கூட இருக்கணும், மறக்க முடியாது. எனக்கு வந்து கொஞ்சம் வந்து பயம் இருக்காது ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி எல்லாம். ஏன்னா எங்கள் அத்தையும் எங்கள் அம்மாவையும் எங்கள் அத்தை அம்மா கணக்கு உறவுகள் கவனிக்கிறோம். உறவுகள் எல்லாரும் கவனிக்கிறதுக்கு ஒருத்தவங்க நம்ம சிஸ்டர் உண்மையிலே எனக்கு அவ்வளோ பெரிய இதாக இருந்துச்சு. ஏன்னா அது ரொம்ப கஷ்டம். எங்கள் அத்தை அம்மாவை நான் தனியாக இதுதான் கவனிச்சு நல்லபடியாக மேலே போயிட்டாங்க. இருந்தாலும் என்ன அப்படின்னா அந்த டயத்தில் அவங்க ஆத்மாவோட பேசுகிற நம்ம பேசலாம். அந்த மாதிரி உள்ள ஒரு இதுக்கு பெரிய மனசு வேணும். எல்லாத்தையும் செய்யலாம், ஆனால் அந்த இது செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய மனசு வேணும். அதே மாதிரி முதியோர்களுக்கு என்னால் அதாவது வெளியே போய் என்னால் பண்ண முடியாது. ஏன்னா என்னோட ஒர்க்கு அப்படி. அதனால் பக்கத்தில் உள்ள முதியோர் யாருனாலும் சரி போய் பேச செய்ய, அவங்க ஏதாவது சிக்காக இருந்தால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன். அதே மாதிரி டெலிவரிக்கு யாராவது சொல்லுவாங்க, யாராவது இல்லாமல் இருப்பாங்க இல்லையா, அவ்வளோ இல்லாமல் இருப்பாங்க இல்லையா, அக்காவை கூப்பிட்டு தைரியம் இருப்பாங்க. நான் டெலிவரிக்கு போய் நின்றுவேன் கூட இருந்து அவங்க சொல்லுவாங்க, அந்த டயத்தில் நீங்கள் இருந்தது பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு எனக்கு அப்படிம்பாங்க. அது வந்து எனக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுத்த மாதிரி இருக்கும். இன்னும் செய்யணும், நிறைய செய்யணும். அதுக்கு ஒரு வழி காமிக்கும் இந்த மீட்டிங் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.